Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேலைகளை பறிமுதல் செய்ய சென்ற அதிகாரிகளிடம் திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷ் வழங்க கேட்கலாம். முகேஷ், சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்டி சேலைகளை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். அங்கே திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன, விரிவாக வழங்கலாம். ரம்யா, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த காந்திபுரம் பகுதியில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி பிரிவை சார்ந்த தங்கமணி என்பவருக்கு சொந்தமான ஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக சேலை மற்றும் வேசிகள் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் பறக்கும் படை அலுவலர் தங்கதுரைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வந்த தேர்தல் அதிகாரிகள் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் சோதனையிட்ட போது ஆயிரக்கணக்கான சேலைகள் மற்றும் வேஷ்டிகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அதை கைப்பற்றி வாகனத்தில் ஏற்ற அதிகாரிகள் முற்பட்டனர். இதனை கேள்விப்பட்ட பள்ளிப்பாளையம் திமுக நகரமன்ற துணைத் தலைவர் பாலமுருகன், பள்ளிப்பாளையம் 9ஆம் வார்டு திமுக கவுன்சிலர் யுவராஜ் மற்றும் கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து கைப்பற்றிய சேலை மற்றும் வேஷ்டிகளை வாகனத்தில் ஏற்ற விடாமல் அதிகாரியிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பறக்கும் படை அலுவலர் இது தொடர்பாக குமாரபாளையம் தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரன், பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் ASP கௌதம் ஆகியோர் தகவல் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். மேலும் திமுக டெக்ஸ்டைல்ஸ் நிறுவன உரிமையாளர் மற்றும் திமுக நிர்வாகிகளும் முறையான ஆவணங்களை கொண்டு வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு சென்று கைப்பற்றிய பொருட்களை பெற்றுக் கொள்ளுமாறு தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஆனால் அதை கேட்காமல் திமுகவை சார்ந்த துணைத் தலைவர் 9ஆம் வார்டு கவுன்சிலர் யுவராஜ் மற்றும் தொண்டர்கள் கைப்பற்றப்பட்ட சேலை மற்றும் வேஷ்டிகளை எடுத்து செல்ல விடாமல் தொடர்ந்து 2 மணி நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் இருந்த சேலை மற்றும் வேஷ்டிகளை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தேர்தல் அதிகாரிகள் கிளம்பி சென்றனர். திமுக நிர்வாகி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான சேலை மற்றும் வேஷ்டிகளை கைப்பற்ற வந்த அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் திமுக சேர்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தி 2 மணி நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.